தேனி அருகே பஞ்சமி நிலத்தில் பட்டியலின மக்களுக்கு பட்டியலின மக்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள தடுப்பு வேலிகளை உடைத்தும் கட்டிடங்களை சேதப்படுத்திய நபர்கள் மீது காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் பட்டா வழங்க வேண்டும் என சப் கலெக்டர் அலுவலகத்தின் முன்பு பட்டியலின மக்கள் கோரிக்கை மனு வழங்கினர். தேனி மாவட்டம் தேனி புதிய பேருந்து நிலையத்தில் 3.96 ஏக்கர் பஞ்சமி நிலம் அமைந்துள்ளது. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன் ஏழ்மை நிலையில் உள்ள பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த நிலத்தில் தற்போது பட்டியலின மக்கள் அல்லாத நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக குற்றச்சாட்டு தெரிவித்து சிலர் தூண்டுதலின்படி பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த சிலர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பட்டியலின மக்கள் தடுப்பு வேலிகளை உடைத்து கட்டிடங்களை சேதப்படுத்தினர். இந்நிலையில் அந்த பகுதியில் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த யாரும் அங்கு குடியிருக்கவில்லை. தற்போது வரை பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த 66 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வீடு கட்டி குடியிருந்து வருகின்றோம் என்று நாங்கள் குடியிருக்கும் பகுதிகளில் வீடுகளை சேதப்படுத்திய நபர்கள் மீது காவல்துறையிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பட்டியலின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் பஞ்சமி நிலத்தில் கட்டிடம் கட்டப்பட்ட நபர்களும் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த பொதுமக்கள் தான் என்றும் சிலரின் தூண்டுதலின் பேரில் தங்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர். எனவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேனி மாவட்டம் பெரியகுளம் சப் கலெக்டர் அலுவலகத்தில் தங்களை கோரிக்கை மனுவை வழங்கினர். மேலும் பஞ்சமி நிலத்தில் கட்டிடம் கட்டப்பட்ட மக்கள் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் என்பதால் அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தேனியிலிருந்து வழக்கறிஞர் சந்தானகிருஷ்ணன். தேனி மாவட்டம் அலிநகரம் கிராமம் 196/1 சர்வே நம்பரில் வீரன் மாதாரிக்கு 1926 பஞ்சம் நிலம் ஒதுக்கப்பட்ட சொத்து. அதை பஞ்சமர் அல்லாதவங்க போலி பத்திரத்தை உருவாக்கி அந்த நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ண போத வீரன் மாதாரி வகையரா அந்த நிலத்தை மீட்டு இப்போ அங்கே அருந்ததியர், தேவேந்திரகுல மக்கள், பறையருன்னு எல்லா பேருமே அங்கே குடியிருந்துட்டு வர்றாங்க. மொத்தம் அங்கே ஒரு 80-90 மக்கள் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இதை பொறுக்காத மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த கூலிப்படைக்கு பணத்தை கொடுத்து அதே சமுதாயத்தை மக்களை வெளியேற்றி தூக்கி போடணுன்ற அசைன்மெண்ட்டில் இதோட 3 தடவை ஒரு பொருள் சேதத்தை ஏற்படுத்திட்டாங்க. கடந்த சனிக்கிழமை இதே மாதிரி அங்கே போட்டிருந்த காம்பவுண்டு, கட்டடம், இருந்த கட்டுமான பொருள்களை பூரா அடித்து நொறுக்கிட்டு அள்ளிட்டு போயிட்டாங்க. அதனுடைய சேத மதிப்பு சுமார் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அருந்ததியர் மக்களை அசிங்கமாக பேசி பெண்கள்னு பார்க்காம வன்கொடுமை செய்கிறாங்க. இதை இந்த அரசு தட்டி கேட்கவும்ல, காவல்துறை வேடிக்கை பார்க்குது. இது எல்லா டிவிலையும் வந்துச்சு. பொய் செய்தியாக அங்கே இருக்க பூரா எஸ்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறது பூரா முழுக்க எஸ்சி தான். எஸ்சியை பாதுகாக்க வேண்டிய SC/ST ஆணையமோ தமிழக அரசோ மாவட்ட நிர்வாகமோ இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் பாதிக்கப்பட்டு முடங்கி கிடக்குறாங்க.